வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிக் பாஸ் வீடு 2 டீமாக பிரிக்கப்பட்டிருக்கு. 2 டீமுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய குழப்பம் ஏற்பட்டு அவங்களுக்குள்ள ஒரு பக்கம் கூட்டமாக டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இன்னும் ஒரு சில பேர் வந்து கேமரா முன்னாடி போய் சந்தேகங்களை கேட்குறாங்க. என்ன நடக்குது பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இப்போ அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பிக் பாஸ் சூப்பர் டீலர்ஸ் ஹவுஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்றத பிக் பாஸ் இப்போ தான் வந்து ரூலில் வந்து சொன்னார். பிக் பாஸ் சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்மேட்ஸ்க்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அதை பிக் பாஸ் ஹவுஸில் இருக்கிறவங்க செஞ்சு கொடுக்கணும் அப்படின்றது தான் வந்து ரூல். ஸோ அந்த பர்டிகுலர் விஷயத்தை பிக் பாஸ் சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்மேட்ஸ் வந்து பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ்கிட்ட வந்து சொல்கிறாங்க. அப்போ ஒரு குழப்பம் வந்து ஏற்படுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு நாளைக்கு இந்த ஐட்டம்லாம் வேணும், காலையில் மத்தியானம் ஈவினிங் அப்படின்ற மாதிரி சிக்கன் சம்திங் சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் செஞ்சு கொடுத்துருங்க அப்படின்றத டேரெக்டாக இவங்ககிட்ட சொல்கிறாங்க. பட் என்ன மற்ற ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் வந்து சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பொருள் கொடுத்தீங்க அப்படின்னா நான் செஞ்சு கொடுக்குறோம், ஸோ நீங்கள் பிக் பாஸ்ட்டு கேளுங்க அப்படின்றாங்க. பட் எங்களுக்கு இருக்கிற பவர் வந்து அதுதான், நாங்கள் என்ன கேட்குறோமோ அதை நீங்கள் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து ஒரு குழப்பம். சூப்பர் டீலக்ஸ் டீம் வந்து பிக் பாஸ்ட்டு கேட்கணுமா, இல்லை நார்மல் பிக் பாஸ் ஹவுஸ் கண்டஸ்டன்ட் வந்து பிக் பாஸ்ட்டு கேட்கணுமா இந்த பொருள்லாம் அப்படின்றது ஒரு குழப்பமாக இருந்தது. பட் பிரவீன் ராஜ் வந்து என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஒரு 10 டைம்ஸ் வந்து கேட்குறோம், அவர் தரல அப்படின்னா நீங்கள் கேட்டுக்கோங்க, அதுக்கப்புறம் உங்களோட விருப்பம், உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் அந்த ஐட்டம்லாம் வாங்கி கொடுங்க, நான் உங்களுக்கு செஞ்சு தரோம் அப்படின்ற மாதிரி ஒரு டீலுக்கு வந்து வராங்க. ஸோ ஃபஸ்ட்டு வீக், அதுவும் வந்து ஃபஸ்ட் டே அப்படின்றனால நிறைய குழப்பங்கள் அவங்களுக்கும் இருக்குது, பார்க்குற நம்மளுக்கும் இருக்குது. ஸோ இதை எப்படி பிக் பாஸ் வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறாரு அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஸோ கனி அண்ட் தென் நந்தினி, அதுக்கப்புறம் பிரவீன் ராஜ் இவங்கெல்லாம் வந்து கேமரா முன்னாடி போய் இந்தந்த ஐட்டம்லாம் செய்ய போகிறோம், இதுக்கு வந்து எங்களுக்கு ஐட்டங்கள் கொடுங்க, 7 பேருக்கு மட்டும் செய்கிற மாதிரி ஐட்டங்கள் கொடுங்க, ஏன்னா நாங்கள் அதை சாப்பிட முடியாது, நிறைய கொடுத்துட்டீங்கனாலும் வேஸ்ட்டாக போகும், அழகாக கொடுங்க அப்படின்ற மாதிரி ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அவங்க ஓகே இன்கேஸ் அவர் கேட்கல அப்படின்னா நான் வந்து கேட்குறேன், நாங்கள் கேட்டு வாங்கி தரோம் அப்படின்ற மாதிரி ஒரு அக்செப்டன்ஸோட இப்போ அந்த கேம் வந்து போயிட்டுருக்கு. ஸோ எந்தளவுக்கு இன்னும் குழப்பமாகுதா, இல்லை வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ணி கரெக்டாக விளையாட போகிறாங்களா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த மாதிரியான பிக் பாஸ் லைவ் அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.